Hi friends, welcome to Classic Samayal. நம்ம சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணுங்க, bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான வெஜிடேரியன் மீன் வறுவல், அதாவது வாழைக்காய் வறுவல் செய்ய போறோங்க. இது எப்படி நான் வெஜிடேரியன்ஸ்க்கு மீன் ரொம்ப ஸ்பெஷலோ, வெஜிடேரியன்ஸ்க்கு வாழைக்காய் வறுவல் தான். ஸோ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. நம்ம வாழைக்காயை இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா வரும் வாழைக்காய் வறுவல். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்புத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட நல்ல வாசனை ஃப்ளேவர் கிடைக்கணுங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இந்த மசாலாவெல்லாம் ட்ரையாகவே அப்படியே நல்லா வாழைக்காயில் கையை வச்சு பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் இந்த பேனில் போட்டு டைரெக்டாக அந்த மசாலாலாம் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மசாலாவும் உங்கள் வாழைக்காயோடு ஒட்டாது, ஸோ நல்லாவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கையில் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேனில் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ திருப்பி நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டும், ஏன்னா அதோட தன்மை அப்படியே அந்த ஒரு கம்மியாக இருக்கும். ஸோ வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து கையில் நீட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம்தான், அப்போ தான் நம்ம அவுட்புட், அதாவது வாழைக்காய் வறுவல் நல்லா வரும். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, லைட்டாக சேர்த்தா போதும். ஸோ இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும், அப்போ தான் மசாலாலாம் வாழைக்காயில் நல்லா இறங்கும். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா வறுவலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் செலவாகும், சீக்கிரம் ரெடி ஆகிடும். இதே நீங்கள் நார்மல் அலுமினியம் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் குக்காக. அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக செலவாகும், சீக்கிரம் அடியில் ஒட்டிக்கும். ஸோ எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துடுறோம். வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் பிரித்து விட்டு பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதே நீங்கள் நிறையா வறுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாழைக்காயை 2-3 பேட்சாக பிரித்து வறுக்கணும். ஒரே டயத்தில் வறுத்திங்கன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. இப்போது இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி அடுப்பை ஃபுல் சிம் வச்சுருங்க. இது ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணால் வாழைக்காய் ஒரு ஹாஃப் குக்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் ஃபஸ்ட்டு கிறிஸ்பினஸ் கிடைக்காது, வாழைக்காயோட உள்ளே உள்ள ஃப்ளஷெல்லாம் வேக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்து 2 ஸ்பூன் அல்லது 2 கரண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணி வாழைக்காயை இன்னொரு பக்கம் திருப்பி விடுறோம். அந்த சைடும் குக் ஆகணும். ஸோ மூடி போட்டு திருப்பி ஒரு 3-4 நிமிஷம் ஃபுல் சிம்மில் வச்சு குக் பண்ண போகிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். பட் நம்மளோட வாழைக்காய் வறுவல் சூப்பராக வருங்க. ஸோ 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 2 சைடும் குக் ஆயாச்சு. வாழைக்காயோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அடுத்து இனிமேட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறதில்ல, ஓப்பன் குக் தான். அதில் அடுப்பை எப்போதுமே சிம்மில் வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை லேசாக திருப்பி கிளறி விட்டு அப்படியே வைக்க போகிறேன். கவனமாக இருங்க, வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் குக்காக இருக்காது, சாப்பிடும்போது வாயில் அடிபட்டுச்சுன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அப்பப்போ லேசாக திருப்பி திருப்பி விட்டுட்டு போங்க. ஸோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அவுட்டர் லேயர்லாம் கிறிஸ்பியாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு ஃபைனலாக எப்படி இருக்கணும்னா, நீங்கள் உங்கள் கரண்டியை வச்சு அந்த வாழைக்காயெல்லாம் கிளறும்போது ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது தனித்தனியாக விழுகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் கிளறும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாம் தனித்தனி பீஸாக வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சூடாக எடுத்து பரிமாறி
தயிர் சாதம் எதோட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வெஜிடேரியன்ஸ்குள்ளே மீன் வறுவல்னே சொல்லலாம். அந்தளவு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட